Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 9th class மேத்ஸோட half yearly exam 2024க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஆக்சுவலி இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2022ல் நடந்த ஒரு கொஷின் பேப்பர். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு வேணால் ஸோ ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவரால் ஒரே சிலபஸ் தான். ஸோ என்னென்ன மாடல் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சது என்ன, தெரியாமல் இருக்கிறது என்ன, அதெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணிவிட்டு தெரியாத கொஷின்ஸ் வந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்றது அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பாருங்கள். மோஸ்ட்லி வேணுன்னா இந்த கொஷின் பேப்பரோட அதை கம்பேர் பண்ணுங்கள். எல்லாம் இதில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஆல் கொஷின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக 90 மார்க்ஸ்ன்றது ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, 90 above கூட எடுக்கலாம். ஓகேவா, 1 மார்க் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரியா? ஸோ இது கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 1 மார்க்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க 1 மார்க் நல்லா தருவாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் எது வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? அதுதான். ஸோ 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 10 கொஷின்ஸ் எழுதணும். கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரி கொஷின். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட் லெசன்லேயே 3 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸி தான். அதுக்கப்புறம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது, வேல்யூ கண்டுபிடிக்கிறது செகண்ட் லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருக்கும். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். சரியா? அப்போது 1 மார்க்ஸ் இதெல்லாமே 2 மார்க்ஸில் வந்து 10 கொஷின்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதில் கூட 14 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் 10 கொஷின்ஸ் எழுதணும். கொஷின் நம்பர் 42ன்றது கம்பல்சரி கொஷின். ஸோ அதோட கொஷின்ஸ் பார்த்துக்குங்க என்னென்ன எவ்வளோன்ட்டு. சரியா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருக்கும், பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி அண்டு கிராஃப்பா. ஸோ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டாபிக்ஸ் இருக்குது இல்லையா? அந்த 4 டாபிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் சென்ட்ராய்டு அண்ட் ஆர்த்தோ சென்டர்லேருந்து ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 டாபிக்ஸ் சர்க்கம் சர்க்கிள் அண்ட் இன் சர்க்கிள்லேருந்து ஒரு கொஷின் வரும். சரியா? அதை பார்த்துக்குங்க. அதில் மோஸ்ட்லி சென்ட்ராய்டு அண்ட் சர்க்கம் சர்க்கிள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி கிராஃப் வந்து ஆல்ரெடி இருக்கிறது இதே தான், பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் செகண்ட் கிராஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அந்த ஃபஸ்ட் கிராஃப் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு மாடலில் வரும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் கூட போதும், ஈஸியாக அட்டம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.